ಕಡೆಸಿಯಾಯ್ ಕೊನೆಯದಾಗಿ ಗ್ಲೋರಿಫೈ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. ஹalleluya ஹalleluya. சொல்லமா glorify பண்றதுக்கு ಹೇಳೋಣ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. தேவனே ದೇವರೇ 14வது வசனத்துல தேவனே 14ನೇ ವಚನ ದೇವರೇ என்னை ரட்சிக்கும் தேவனே ದೇವರೇ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಣೆ இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. அவரை உயர்த்தணும், ಆತನನ್ನು ನಾವು ಮೇಲೆತ್ತಬೇಕು, அவரை பாடணும், ಆತನನ್ನು ಹಾಡಬೇಕು. அது glorify பண்ற வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ ಬಾಳು ನನಗೆ ಬೇಕು. சொல்லமா renew your relationship ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲೇ ನೀವು ಸರಿಪಡಿಸಿ to glorify God. ಆತನ ನಾಮವನ್ನು hallelujah glorify ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ God. ಖುಷಿಯಾಗಿ ನುಡಿಯೋದಕ್ಕೆ ஆண்டவரே ಹೇಳೋಣ, என் உதடுகளை திறந்தருளும், ನನ್ನ ತುಟಿಗಳನ್ನು ತೆಗೆಯಿರಿ, என்ன திறந்துருங்கப்பா, ನನ್ನ ತುಟಿಗಳನ್ನು ತೆಗೆಯಿ. அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை பாடும் அறிவிக்கும். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ನಾನು ನಿನಗೆ ಹಾಡುವೆನು. உங்களை glorify பண்ணும் என் வாய். ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತದೆ ನನ್ನ பாவம் ತುಟಿಗಳು. செஞ்சவனா ஒரு பக்கம் முடங்கிட்டு இருந்தேன்ப்பா, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿ ಒಂದು ಪಕ್ಕ ಇದ್ದೆ. உங்க உறவை இழந்துட்டேனோ, ನಿನ್ನ ಸಂಬಂಧವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನೋ, உங்க சம்பந்தத்தை இழந்துட்டேனோ, ನಿಮ್ಮ ಸಂಬಂಧವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನೋ, அந்த உற்சாகத்தை இழந்துட்டேனோ, ಆ ಉತ್ಸಾಹವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನೋ, உங்க சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டேனோன்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದನೆ ಎಂಬುದಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದರೆ, ಆದರೆ இப்போ என்ன நீங்க மாற்றிட்டீங்கன்னா ಇವಾಗ ನೀವು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿದರೆ நாமத்தை சந்தோஷமாய் உயர்த்துவேன், ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಮೇಲೆತ್ತುತ್ತೇನೆ, சந்தோஷமா மகிமைப்படுத்துவேன், ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇನೆ. ಸಿಂಪಲ್ தான், ಆದ್ರೆ ಹೇಳ್ತೇನೆ ಸಿಂಪಲ್. ಕಾಲ மாதிரி ಆ ಕಾಲದಾಗ அப்பெல்லாம் அனுமதிச்சிருந்தார்ல, ಆವಾಗೆಲ್ಲ ಆತನು ಅನುಮತಿಸಿದನು. ஒரு கேஜி ஆட்டுக்கறி எவ்வளவு இப்போ? ಇವಾಗ 1 kg ಮಾಂಸ ಎಷ್ಟು? ಕುರಿ ಮಾಂಸ 1000 ರೂಪಾಯಿ. இப்போ ஒரு ஆடு பலி கொடுக்கணும் எவ்வளவு இருக்கும்? ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕು. ஒருவேளை அவர் பலியை இப்போ வச்சிருந்தார்னா, ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಬಲಿ ಅಂತ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಒಂದು ವೇಳೆ 1000 ರೂಪಾಯಿಗೆ ತದಿಗಣತೋಮ್ நமக்கு 1000 ರೂಪಾಯಿಗೆ ನಮಗೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. கொடுத்த ஆடு வேற அடிக்கணும், ಅದರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರೋ ಕುರಿ ಮರಿ ಬೇರೆ, புஷ்டியான ஆடு வேற அடிக்கணும், ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ದೊಡ್ಡ தலையீற்றான ஒரு ஆடு வேற அடிக்கணும். முதல் ஆடு ஃபர்ஸ்ட் பன் ಫಸ್ಟ್ ಕುರಿ. இங்க தான் இருக்கீங்களா? ಇಲ್ಲ ಇದ್ದೀರಾ? சிரிக்கிறீங்களா? ನಗಿತಾ ಇದ್ದೀರಾ? இல்ல உள்ளுக்குள்ள அழுவுறீங்களா? ಒಳಗೆ ಅಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஐயோ என்னென்னவோ சொல்றாரு, ಅಯ್ಯೋ ಏನೇನೋ ಹೇಳ್ತಾ ಇದಾರಪ್ಪ ಇವರು. இப்ப ஆட்டு அடிக்கணும்னு சொல்லி பலி கொடுத்துருந்த அந்த இது அப்ப இப்போ வச்சிருந்தாரா என்ன நடந்திருக்கு? ಇವಾಗ ಕುರಿಯನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕಂತ ಇಟ್ಟಿದ್ರೆ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು? அவர் தான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிருக்காரு. ಆದ್ರೆ ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ரொம்ப பணக்காரனா பெரிய மாடு, ದೊಡ್ಡ ಸಾವಕಾರ ಅಂದರೆ ದೊಡ್ಡ, அப்புறம் ஆடு ಕುರಿ, அப்புறம் புறா, ಆಮೇಲೆ ಪಕ್ಷಿ. அவங்கவுங்களுக்கு அவங்க கஷ்டம் இருக்கும்ல, ಅವ್ರವ್ರಿಗೆ ಅಂತ ಕಷ್ಟ ಇತ್ತಲ್ಲ. புறாவா அவ்வளோ ரூபாவா, ஆடா, ಕುರಿನ அதுக்கு பயந்துக்குனே பாவம் செய்ய ಅದಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟೆ ಆ ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. அந்த ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? ಆದ್ರೆ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? சிம்பிள் வே உங்களுக்கு சொல்றாரு. ಸೊ ಒಂದು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾರೆ, இனி பலிகள் அவசியம் இல்லை, ಇನಿ ಬಲಿಗಳು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஏன்னா ஒரே தரம் கிருபாதார பலியாய் அவர் ஆயிட்டாரு. ಆದ್ರೆ ಒಂದೇ ಸರಿಯಾಗಿ ಕಿರುಬಾದ ಕೃಪೆಯಿಂದ ಆತನು இனி ஆட்டு பலியோ மாட்டு பலியோ புறா பலியோ அவசியம் இல்லை, ಯಾವ ಬಲಿಯೂ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஒரே ஒரு பலி, ಒಂದೇ ಒಂದು ಬಲಿ, ஜீவ பலியா உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಣಿಸಿ, உங்க சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருங்க. ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ, அவருக்காக நீங்க வாழுங்க. ಆತನಿಗೋಸ್ಕರ ಬಾಳಿ. இந்த உலகம் நான் சொன்ன மாதிரி இந்த உலகம் அப்பப்ப நம்மளை விழ செய்யும். ನಾನು ಹೇಳಿದಾಗೆ ಈ ಲೋಕವು ಆವಾಗ ನಮ್ಮನ್ನು ಬೀಳಿಸುತ್ತದೆ. ಆದರೆ அதை கண்டித்து உணர்த்தும் போது, ಅದನ್ನು ನನಗೆ ಅದು ಹೇಳಿ ನಡೆಸುವಾಗ பாதத்துல வந்து விழுந்துடலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ಬೀಳಬೇಕು. அவர் எப்பவுமே எனக்காக உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற தேவன். ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇರುವ ದೇವರು. வாசற்படியில நின்று கதவை தட்டுறேன். ದೇವರು ಬಾಗಿಲ ಬಳಿ ಬಂದು ಆತನು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க கிளாரிஃபை பண்ண வந்துட்டீங்கன்னா போதும், ನೀವು ಸರಿಪಡಿಸಲು ಬಂದರೆ ಸಾಕು. நீங்க ரெக்டிஃபை பண்ண வந்துட்டீங்கன்னா போதும், ನೀವು ಅದನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಸರಿಪಡಿಸಲು ಬಂದರೆ ಸಾಕು. ಪ್ಯೂರಿಫೈ பண்ணுங்கப்பா அப்படினு சொல்ல வந்துட்டீங்கன்னா போதும், ನನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಅಂತ ಬಂದರೆ ಸಾಕು. அவர் உங்களை டெஸ்டிஃபை பண்ண வச்சிருவார். ஹalleluya. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನುಡಿಸುವ அவர் உங்களை ಗ್ಲೋರಿಫೈ பண்ண வச்சிருவாருங்க. ಆತನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ. ஹalleluya. ஹalleluya. ஆனா ನಾನು நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். ಆದ್ರೆ ನೀವು ನಾನು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು, அவரே அழகா சொல்றார் பாருங்க. ಆತನೇ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பலியை நீர் விரும்புகிறது இல்லை. 16வது வசனத்துல பலியை நீர் விரும்புகிறது இல்லை, ನೀವು ಬಲಿಯನ್ನು ಬಯಸುವವರಲ್ಲ, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நறுங்குண்ட ஆவிதான். தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. நான் உள்ளத்தில் நொறுங்குண்டவனாய்
ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿನಿಂದ நான் நறுங்குண்டவனாய் ನಾನು ಒಡೆದೋಗಪಟ್ಟನು அவர் பாதத்துல வரும்போது ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ அவர் தள்ள மாட்டாரு. ಆತನು ನನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. நீ இந்த பாவத்தை செஞ்சிட்ட போடா, ಹೋಗಪ್ಪ ನೀ ಪಾಪ ಮಾಡಿದ್ಯಾ, இந்த பெரிய பாவத்தை நீ எனக்கு விரோதமா செஞ்சிட்டே போ அப்படின்னு சொல்லி தள்ள ಈ ದೊಡ್ಡ ಪಾಪವನ್ನು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ್ಯಾ ಹೋಗು ಅಂತ ಹೇಳುವುದಿಲ್ಲ, தள்ள மாட்டாரு. ಹೇಳುವುದಿಲ್ಲ. தாவீது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ದಾವೀದನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದನು, பாவம் செஞ்சிட்டான், ಆತನು ಪಾಪ ಮಾಡಿದನು. உணர்த்தப்படும்போது ಆತನು ಅವನಿಗೆ ಹೇಳುವಾಗ தேவ உறவு முக்கியம் சொல்லி ದೇವರ ಸಂಬಂಧ ಮುಖ್ಯ ಅಂತ உறவை ரினியூ பண்ண வந்துட்டாங்க. ಆತನ ಸಂಬಂಧವನ್ನು ಉಜ್ಜೀವನಗೊಳಿಸಲು ಬಂದನು. பாவத்தின் சம்பளம் ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. அந்த பாவம் அவனை வெளியில தள்ளல. ಆದ್ದರಿಂದ ಪಾಪವು ಆತನನ್ನು ಹೊರಗೆ ತಳ್ಳಲಿಲ್ಲ. நான் வெளியே இருக்க விரும்பல, ನಾನು ಹೊರಗೆ ಇರಲು ಬಯಸುತ್ತಾ உங்களோட இருக்கிற உறவை நான் ரினியூ பண்ண விரும்புறேன். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವ ಸಂಬಂಧವನ್ನು ನಾನು ನವೀಕರಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ಪ್ಯೂರಿಫೈ பண்ணுங்க, ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿ. காலை வேளையிலே கர்த்தர் ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರು என்னை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ಮಕ್ಕಳೇ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவர் பாதத்துல நீங்க வந்து விழுந்துட்டீங்கன்னா ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಬಿದ್ದರೆ ಸಾಕು, கர்த்தர் உங்களை நடத்துவார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ, உங்களை மன்னிப்பார், ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.